ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பிள்ளையை ஸ்கூலுக்கு விடுறது வர அவனுக்கான சமையல் ப்ரிப்பரேஷனும் அவனை கிளம்ப வச்சு ஸ்கூலுக்கு விடுறதும் தான் நடக்கும். காலையில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கடலைக்கறி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூடவே தக்காளியும் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா அதை வதக்கணும். அதை வதங்கின உடனே வேக வச்சுருக்க கடலையை அது கூட போடணும். அடுத்தது நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது தேங்காய், பெருஞ்சீரகம், பூண்டு, வெங்காயம், மிளகாய், மல்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுருந்தேன். அதை அரைச்சி அதை கூட மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணியும் விட்டு அதை கொதிக்கிறதுக்காக வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் கேரட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு கேரட்டும் கேபேஜும் கேப்சிகம் போட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வேக வைக்கணும். அது வெந்துட்டுருக்கும்போதே கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டு, நான் வேறு எதுவும் காரத்துக்காக போடலை, பிள்ளைக்காக வேண்டி இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சுருக்க சோறை இதுக்கு கூட இருந்து போட்டு நல்லா கிண்டி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாசனைக்காக மல்லி இலை லைட்டாக பிச்சு போட்டு கிண்டி எடுத்தால் கேரட் ரைஸ் ரெடி. அப்புறம் இன்றைக்கி இங்கே ரொம்ப மழையாகவே இருந்துச்சு. காலையிலே ரொம்ப மழையாக இருந்துச்சு. பிள்ளைய எழுப்பின பிறகும் அவன் எழும்பாமே தூங்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி எழும்பி வந்துட்டு ரிட்டன் போய் படுத்து தூங்கிட்டான். அப்புறம் போய் தான் அவனை எழுப்பியிருக்கேன். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ஒரே மடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மழை இருந்தனால ஸ்கூலுக்கு போகலைன்னே சொல்லிகிட்டு இருந்தான். பின்ன அவனை எழுப்பி அவனை ப்ரஷ் பண்ண வச்சு குளிப்பாட்டதுக்கு விட்டுட்டு நான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட வந்தாச்சு. அப்புறமா தோசை சுட்டுட்டு கடலைக்கறியும் வச்சு முட்டையும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவனுக்கு நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லன்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை இருந்து லன்ச் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வச்சு ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸும் கொய்யாக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு கேரட் ரைஸும் எக்கும் தான் வச்சுருந்தேன். இங்கே ரொம்ப மழையாக இருந்ததுனால எனக்கே செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவே அவனுக்கு லஞ்சை முடித்தாச்சு. இது முடிச்சுட்டு எல்லாம் லஞ்ச் பேக்கில் வச்சு பேக் பண்ணி பேக்கில் புக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு எடுத்து எல்லாம் வெளியே கொண்டு வச்சாச்சு ஸ்கூலுக்கு விடுறதுக்காக. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகவும் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வேனுக்காக வெயிட் பண்ணி வேனில் பிள்ளையை ஏற்றி விட்டுட்டு இனிதான் அடுத்துள்ள வேலையெல்லாம் இனிதான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற இது ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.